கர்த்தாவே, யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீர் இன்னும் வருங்காலமாய் என் நம்பிக்கை ஆவீர். 23வது பாடலை பாடுவோம். பாடல் 23. ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற விசுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலே செய்யப்படுவதாக அப்பத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டு நாம் மன்னிக்கிற போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கிறோம். தீமை நிலைக்கு ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனை எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
துதியுங்கள். சங்கீதம் 90 பாடலாக பாடுவோம். 90ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல். பரிசுத்த மத்தேயு 6 வசனங்கள் 26 முதல். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளின் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் அற்புதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாய். கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாகும். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து 2015ஆம் ஆண்டையும் ஆண்டுடைய பரிசுத்தமான பாதத்தில் அமர்ந்து ஆரம்பிக்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பிரசன்னம் நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த வேளையில் சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் யாருக்கும் தெரிந்த 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஃபர்கெட் நாட், மறவாதே என்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். சங்கீதக்காரனுடைய வாழ்வை பார்க்கும்போது கொஞ்சம் ஆண்டுகளுக்கு பின்னாக சென்ற சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய குடும்பத்தில் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட், அதாவது கடைசியாக புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அதற்கு பின்பு அவர் அரியணையில் ஆண்டவரால் அமர்த்தப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. இதற்கிடையில் அவர் சந்தித்த சவால்கள் ஏராளம் என்றாலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் இந்த அளவுக்கும் எல்லாராலும் புகழக்கூடிய ஒரு பெரிய அரசனாக மாற்றப்பட்டார். அவருடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து தோன்றினார். இயேசு கிறிஸ்துவும் தாவீது யூதாவின் சிங்கம், தாவீதுடைய குமார் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. இந்த நிலைக்கு வருவதற்கு அவர் சந்தித்த சவால்கள் ஏராளம் என்று வேதத்தின் வாயிலாக கண்டுகொள்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவனமாவே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறார். ஏராளமான உபகாரங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். 4 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட சுட்டிக்காட்டி கடந்து செல்ல ஆசைக்கிறேன். முதலாவது, ஃபர்கெட் நாட் யுவர் ஃபர்கிவ்னஸ், உன்னை மன்னித்ததை மறந்து போகாதே. எவ்வளோ பாவங்கள் நாம் செய்திருக்கிறோம் கடந்த காலங்களில். கடந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி வரை சிந்தித்து பார்க்கும்போது ஏராளமான பாவங்கள் சேர்ந்த போதிலும் கூட கர்த்தர் கிருபையா பொறுத்து மன்னித்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்கிறது. ஒருமுறை வாலிபன் ஒருவன் போதர் ஒருவரை சந்திப்பதற்காக சென்றாராம். போதருடைய அறையில் இருந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். படிக்க ஆரம்பித்தவன் திடீரென்று அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று கத்தி விட்டான். உடனே போதருக்கு என்னவென்று புரியவில்லை. ஏன் கத்துரா என்று சொல்லி கேட்டவுடன் அவன் சொன்னான், பாஸ்டர், இந்த புத்தகத்தில் இருக்கிறது சமுத்திரத்தின் ஆழம் 5 மைலை விட அதிகமாக, அதாவது 8 கிலோமீட்டரை விட தூரமாக அதனுடைய ஆழம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னாராம். அதற்கு என்ன என்று சொல்லி கேட்டாராம். அப்போது அவன் சொன்னாராம், பாஸ்டர், அதே புத்தகத்தில் இருக்கிறது ஒரு பெரிய வார்ஷிப், போர் கப்பல், அதில் மூழ்குமான எக் ஷெல் போல, அதாவது முட்டை தோடு போல உடைந்து நொறுங்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறாராம். ஆமாம், அதற்கு என்ன என்று சொல்லி கேட்டாராம். அப்போது அவன் சொன்னானாம், பாஸ்டர், ஆண்டவருடைய பாவத்தை எல்லாவற்றையும்
அவ்வளோ ஆழத்தில் போட்டு விட்டார். ஆகவே அந்த பாவம் திரும்பி வரவே வராது, ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்று மகிழ்வோடு சொன்னானாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பாரானால் அதுதான் மகிழ்ச்சி. ஒருவேளை இதுவரையிலும் ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருப்போமானால், ஆண்டவர் தந்த இந்த கடைசி நேரத்தில், இந்த வருடத்தின் நிறைவு வேளையிலாவது சிந்தித்து பார்த்து கர்த்தருக்கு அர்ப்பணிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இரண்டாவதாக, forget not your healing. ஆண்டவர் இந்த வருட துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது எத்தனையோ வியாதிகள், கஷ்டங்கள், எத்தனையோ பலவிதமான வியாதிகள் வந்த போதிலும் கூட கர்த்தர் அற்புதமான சுகத்தை தந்திருக்கிறார். பலருடைய வாழ்வில் அற்புதமான சுகத்தை தந்திருக்கிறார். பலருடைய வாழ்வில் ஏற்ற காலத்தில் ஏற்ற டாக்டர்ஸ் மூலமாக நல்ல பரிபூர்ணமான விடுதலை தந்திருக்கலாம். எவ்விதமான விடுதலையாக இருந்தாலும் சரி, எல்லா ஹீலிங், எல்லா விதமான விடுதலையும் கர்த்தருடைய கரத்திலிருந்தே பெற்றிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து போகக்கூடாது. ஆண்டவருக்கு எப்போதும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய வியாதியில் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 53:5ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கும் நாம் இவ்விதமாக ஆண்டவர் ஆராதிப்பது ஆண்டவர் தந்த சுத்த கிருபை. கடந்த காலத்தை சிந்தித்து பார்க்கும்போது எத்தனையோ பலவீனங்கள், சுவீனங்கள் வந்த போதும் கூட கர்த்தர் அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை செய்த நன்மையான காரியங்களை மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். forget not. மூன்றாவதாக பார்க்கும்போது forget not your redemption. ஆண்டவர் 103ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிராணனை ஆண்டவர் அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறார். நாம் குழியில் இருந்த போது ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பலவிதமான பாவங்கள், பலவிதமான சாபங்கள் மூலமாக குழியில் இருந்த போதும் கூட ஆண்டவர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யோசேப்பினுடைய வாழ்வில் பார்க்கும்போது அவருடைய சகோதரர்கள் குழியில் தூக்கி போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அந்த குழியின் மத்தியிலும் அவரோடு கூட இருந்து அவருக்கு விடுவித்து அதற்கு பின்பு அரியணையில் அமர்த்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஒருவேளை உங்களுடைய வாழ்வில் கூட பலர் உங்களை குழியில் தள்ளி இருக்கலாம். உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், பணியாற்றுகின்ற இடங்களில் உள்ளவர்களாக இருக்கலாம், குழியில் தள்ளி இருக்கலாம். ஆனால் அதிலும் அமிழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை காத்திருக்கிறாரே. ஆகவே அதை மறந்து போகக்கூடாது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஒருவேளை நீங்களே குழியில் விழுந்திருக்கலாம். பலவிதமான மனிதர்கள் விபச்சாரத்தின் மூலமாக, குடிவரின் மூலமாக, பலவிதமான ஸ்மோக்கிங், பலவிதமான தீமையான பாவங்கள் வாயிலாக குழியில் போய் விழுந்திருக்கிறார்கள். குழியில் புதையுண்டு கிடக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை மீட்கும்படியாகவும் இந்த உலகத்தில் வந்தார். அதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இந்த கடைசி இந்த புதிய ஆண்டில் பிரவேசிப்பதற்கு முன்பு உங்களை நன்கு ஆராய்ந்து பாருங்கள். எந்தெந்த தீமையான பழக்கத்தின் நிமித்தமாக குழியில் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வேளையில உங்களை தூக்கி நிலைநிறுத்தும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்விதமான குழி, எவ்விதமான பாவமாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்விதமான தவறான தீய பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அவ்விதமான குழியிலிருந்து ஆண்டவர்களை விடுவித்து உங்களுடைய கால்களை கண்மலையில் நிறுத்துவதற்கு ஆண்டவர் வல்லமுள்ள கர்த்தராக இருக்கிறார். அதற்கென்று உங்களை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். பலவிதமான வேளையில் இவ்விதமாக குழியிலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கிறாரே, அதை நீங்கள் மறக்கக்கூடாது. நிறைவாக forget not your crown. அதே சங்கீதக்காரன் சொல்லும்போது, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடித்து விட்டுறார் என்று சொல்லுகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கடந்த காலங்களை சிந்தித்து பார்க்கும்போது உங்களுடைய குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ அற்புதமான நன்மையான ஈவுகளை தந்திருக்கிறார். பலவிதமான வேளையில் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் திருமண காரியங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார், குழந்தைகளை பாக்கியங்களை தந்திருக்கிறார், வீடு கட்ட உதவி செய்திருக்கிறார், நிலம் வாங்க உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை எண்ணி பார்க்கும்போது அவருடைய இரக்கங்களினால் ஆண்டவர் உங்களை முடிசூட்டினபடினால் பலவிதமான நன்மையான ஈவுகளையும் ஆண்டவருடைய பரிசுத்தமான கரத்தில் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே அதை